வணக்கம். வெல்கம் டு கோகிலாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி என்னோடய பையனோட ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பொருள், மல்டிப்புளான பொருள் வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதில் மரம், குருவி, சிங்கம், மேகம், பட்டர்ஃப்ளை, பூ இதெல்லாமே ஒரு சார்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு சார்ட் ஃபுல்லாக தேவைப்படாது. நம்ம சின்னதாக செய்கிறதுனால ஒரு சார்ட்டை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் லேண்ட்ஸ்கேப்பில். இன்றைக்கி நான் தேவையானதை ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கம் எப்போவுமே ரெடியாக வச்சுருப்போம். ஏன்னா தேவையான பொருள் பக்கத்துலேயே வச்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிங்கம் ரெடி பண்ணுறோம். சிங்கம் காட்டன் பாக்ஸ் அட்டை இருக்குல்ல, வேஸ்ட் காட்டன் பாக்ஸ் அட்டை இருந்தாலே போதும் உங்களுக்கு சிங்கம் ரெடி பண்ணுறதுக்கு. அதோட பாடி ஃப்ரண்ட்டில் சிங்கத்தோட கால் இருக்கிற மாதிரி நம்ம அதை வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான கம் எதுவோ அதை போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தலை ரெடி பண்ணுறோம் சிங்கத்தோடது. அதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் அட்டையில் வெட்டி அதையும் ஒட்டிடணும். இப்போது சிங்கத்தோட ஃபேஸுக்கு நம்ம சூரியன் மாதிரி வெட்டி ஒட்டியாச்சு. ஃபுல்லாக நல்லா கம்ஃபர்டபுளாக ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டு கண், சிங்கத்தோட மீசை, நாக்கு இதெல்லாமே வரைஞ்சிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம் ஸ்கெட்சில். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிங்கத்தோட உருவம் முழுசாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம சிங்கத்தோட தலைக்கு கலர் பண்ணுறோம். அடுத்து மரம் ஒரிஜினலாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குச்சி வச்சு ஒட்டியிருக்கோம். மேலே க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பண்ணுறோம். நான் ஸ்கெட்ச் பண்ணுறேன். உங்களுக்கு க்ரையான்ஸோ இல்லை வாட்டர் கலரோ எது வேணுமோ அதை நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்கெட்ச் தான் பண்ணுறேன். இந்த குச்சி ஒட்டுறதுனால ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட டாஸ்க்கும் கூட. வேறு பொருள், நிறைய வகையான பொருள் வச்சு தான் இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணணும். ஸோ அதனால் நான் குச்சி வச்சு ஒட்டியிருக்கேன். மேலே ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் பண்ணி முடித்த உடனே நம்ம இப்போ ஒரு குருவி அதில் வைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த குருவி ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒரு கார்ட்போர்டில் ஒட்டியிருக்கேன். அதை ஃபுல் ஷேப்பாக இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இந்த குருவி என்ன பண்ணணுன்னா நூல் வச்சு தைக்கணும். அதுதான் ப்ராஜெக்ட். ஏன்னா மல்டிப்புளான ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இப்போ நூல் வச்சு அந்த குருவியை தைக்கிறோம். அதை தைச்சதுக்கப்புறம் அதோட இறகு, வால் இதெல்லாமே நூல் வச்சு ஒட்டியாச்சு. அது உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு குச்சி மாதிரி வச்சு ஒட்டியிருக்கேன். அதை அந்த மரத்து மேலே குருவி உட்காந்துருக்கிற மாதிரி கம் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டுறோம். கொஞ்சம் அழுத்தி விடுங்க, அப்போ தான் நல்லா அது ஸ்ட்ராங்காக ஒட்டும். அடுத்து பூ ரெடி பண்ணுறோம். அந்த பூ பஞ்சில் தான் ரெடி பண்ணணும். மேலே மேகம் இருக்குது, அதுவும் பஞ்சில் தான் ரெடி பண்ணணும். மேகத்துக்கு பஞ்சு உருண்டையாக வச்சுட்டு கம் போட்டு மேகம் ஃபுல்லாக ஒட்டிடுங்க. நல்ல கம் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அது சில கம் காஞ்சதுக்கப்புறமா விழுந்துடும் உங்களுக்கு. மேகத்துக்கு பஞ்சை உருண்டை பண்ணுங்கள். அப்போ தான் உருண்டை பண்ணும்போது தான் அந்த மேகத்தோட வியூ நல்லா தெரியும். எல்லா பஞ்சையும் ரவுண்டாக பண்ணி ஒட்டிக்கோங்க. எப்படி ஒட்டினாலுமே மேகம் ரொம்ப அழகாக இருக்கும். பஞ்சோட பார்க்குறதுக்கு ரொம்ப உண்மையாலுமே அந்த மேகம் பார்க்குறது மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மேகம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு கண், வாய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மேகமும். 2 மேகம் நான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க மேகத்தில் பஞ்சை. அதுக்கப்புறம் இப்போ அந்த மேகத்தில் கண், வாய் வரைஞ்சிட்டு அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து பூ. அந்த பூ காட்டன் பால்ஸ் தான். காட்டன் எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பண்ணி அதையும் பூ மாதிரி ஒட்டிடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பூ வேணுமோ, நீளமாவோ உருண்டையாவோ எப்படி வேணுமோ அதை ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நான் இதில் ஸ்கெட்ச் பண்ண முடியாது, வாட்டர் கலர் பண்ணுறேன். நீங்கள் மல்டிப்புளான ஒரு கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணலாம். நடுவில் ஒரு கலரு, ஒரு இதழுக்கும் ஒரு கலர் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதில் ஒரே கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்து அதோட லீவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். லீவ்ஸுக்கும் பஞ்சு தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறோம். நான் நீளமான பஞ்சு எடுத்து நீளமான ஒரு இலை மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டர்ஃப்ளை பருப்பில் பண்ணணும். இது ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட் வச்சு பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால வேறு திங்ஸ் வச்சு பண்ணுறோம். இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை. ஸோ மேலே போட்டுட்டு அதை ஷேப் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 வகையான பருப்பு, ஒன்று பச்சைப்பயிறு, இன்னொன்று பாசி பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணுறேன். இப்போ ஃபுல் ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்கலாம். மரம், அதில் உள்ளது மரத்தோட உடல் பாகம் குச்சி வச்சு ஒரிஜினலாக பண்ணியிருக்கேன். சிங்கம் அட்டையில் பண்ணது. குருவி அட்டையில் ஒட்டி தைச்சிருக்கேன். அது இறகு எல்லாமே நூல். மேகம், பட்டாம்பூச்சி பருப்பில் பண்ணியிருக்கோம் நம்ம.
அடுத்து பூ வந்து பஞ்சில் பண்ணியிருக்கோம். அதோட இலையுமே வந்து பஞ்சில் தான் பண்ணியிருக்கோம். கலர் பண்ணியிருக்கோம், வாட்டர் கலர். இந்த குருவியில் பாருங்கள், அதோட இறகு வால் எல்லாமே நூல் வச்சு ஒட்டியிருக்கேன். இதுதான் இன்னைக்கோட ப்ராஜெக்ட். நல்லா